வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு இதை 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் சேர்த்து 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 மிளகு மட்டும் சேர்த்துக்குங்க. பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்து, கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் இது நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்து வானல் ஹீட் ஆனதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கறிவேப்பிலை நல்லா படபடன்னு இதை பொரிய விட்டு இப்போ நம்ம அரைச்சவங்களையும் அதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு அதை நல்லா கொதிக்கிற அளவுக்கு அடி பிடிக்கும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நம்ம நல்லா வழுவழுப்பு இல்லாமல் அந்த வெண்டைக்காயை வதக்கி எடுத்து அவங்களையும் அது உள்ளே இறக்கி நல்லா 4 கொதி சலசலன்னு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சிலிப்பி வச்ச தயிரையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண மல்லி இலையிலையும் தூவி சுட சுட சாதத்தோட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், காராக்கரணை வறுவலோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.